பேர் விஜிலா, நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். பொதுச் செயலாளர் மகளிர் அணி. அமித்ஷா அவர்கள் எந்த ஷா வந்தாலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நம்மளோட முதல்வர் சொன்னார் இல்லையா? இன்றைக்கி அந்த ஷா வருவார், அவருக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அடுத்த இந்த வர 26 எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த ஆட்சி எப்படி அகற்றப்படுங்கிறதும், அகற்றப்பட போக போகுதுங்கிறதையும் இன்றைக்கி தெரிஞ்சிடும். அப்படி இல்லை, எங்களோட அவங்க பதிலடி கொடுக்கறதுனால எங்களோட தோரணை இப்படி தெரியுது, எங்களுக்கான எதிர்பார்ப்பு அப்படி தெரியுது. அவங்க சொன்ன வார்த்தைக்கு ஷா எந்த ஷாவாலும் முடியாதுன்னா அந்த மதுரை மண்ணிலேருந்து திரும்பி நாங்கள் பதிலடி கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அப்படி காரணம்லாம் இல்லை, எல்லா இடத்துலையும் பொதுக்கூட்டங்கள், இந்த காரியகர்த்தாவோட கூட்டங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே நடக்க ஆரம்பிச்சிடும். எலெக்ஷன் மோடு நீங்கள் நினைக்கிற மாதிரி பிஜேபியோட எலெக்ஷன் மோடுங்கிறது ஆன் டைம். நாங்கள் எப்போயுமே எலெக்ஷன் மோடில் தான் இருப்போம். இவங்க ஏன்னா இன்றைக்கிங்கிறது எலெக்ஷனை நினைக்கலாம். நாங்கள் எப்போயுமே எந்த ஒரு நாளுமே எலெக்ஷன் மோடில் தான் வேலை செய்கிற கட்சி எங்கள் கட்சி. இது பொதுக்கூட்டங்கிறது மதுரைன்னு கிடையாது, எங்கே பார்த்தாலும் நடக்க வேண்டியது தான். இது எலெக்ஷன் 1 இயரில் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஃபேஸ் பண்ணி காரியகர்த்தாக்களோட மீட்டிங் நடக்குது. இது காரியகர்த்தாக்களான கூட்டம் நடக்குது. பேர் சத்யபானுங்க. நான் நாமக்கல் மேற்கு மாவட்டம். நான் மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். இப்போ அமித்ஷாஜி 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நேற்று இரவே வந்துட்டாங்க. வந்துட்டு காலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இப்போ மையக்குழு கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. 4 மணிக்கு இங்கே கூட்டம் ஆரம்பமாக போகுது. அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், நம்ம பெரும்பான்மையான தொகுதிகளை எப்படி நம்ம ஜெயிக்கணும், அதுக்கு உண்டான ஆலோசனைகளும் அறிவுரைகளும் எங்களுடைய நிர்வாகிகள், அதாவது மாநில மாவட்ட ஒன்றிய அளவில் அனைத்து நிர்வாகிகளும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. அது சம்பந்தமாக தான் இன்னைக்கு அவர் வந்திருக்காரு. 2026 என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைகிறது கண்டிப்பாக உறுதி. அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி இந்த தரம் பாஜக தலைமையில் ஆட்சி அமையும்.